கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வேத வார்த்தை ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வேத வார்த்தை அருமையாக ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி, நாம் விசுவாசிக்காவிடில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்குற விரும்புகிற நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அந்த வேத வாசனம் அருமையாக சொல்கிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற ஒரு காரியம், என் குடும்பத்தார் விசுவாசிக்கிறாங்க, என் மனைவி விசுவாசித்து எனக்காக ஜெபிக்கிறா, என் பிள்ளைங்க எனக்காக விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க, என் சபையர் எனக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க, அதனால் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த வேத வசனத்தின்படி நாம் விசுவாசித்தா தேவனாகிய கர்த்தர் நமக்கு இறங்கி அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட, அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது நாம் பிழைத்திருக்கும்படி, நாம் வாழ்ந்திருக்கும்படி, எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் தேவனாக்கி கர்த்தர் அருளி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் யோபுடைய வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். கூட எல்லாரும் விசுவாசத்தோடு பின்வாங்கி போயிட்டாங்க. யோபுவோ தனக்கு இருந்த எல்லாம் இழந்து போனாலும், என் தேவனாகி கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு இருந்தனால தான் யோபுக்கு ரெட்டிப்பான நன்மையை தேவனாகி கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி நாமும் கூட நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிழைத்திருக்கும்படியாக, நாம் வாழ்ந்திருக்கும்படியாக நம்முடைய விசுவாசம் நம்ம வர்த்திக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. நாம் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு காணப்படுகிறோம், எப்படிப்பட்ட விசுவாசத்தில் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இதை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏன்னா நம்முடைய விசுவாசம் சகல காரியத்தை நமக்கு செய்யும்படியான கிருபை அருளிச்செய்யும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த வார்த்தை விசுவாசித்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக விசுவாசிக்க, இன்னும் அதிகமாக சார்ந்து கொள்ள, ஆண்டவர் இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை விசுவாசிக்க, உம்மை நம்பி ஒவ்வொரு காரியத்தை செய்கிறவர்களாக எங்களை பழக்கப்படுத்தி கொள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தை விசுவாசித்து தன்னுடைய விசுவாச வாழ்க்கை சரிப்படுத்திக் கொள்ள நினைத்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, அவங்க விரும்புகிற, வேண்டுகிற, எதிர்பார்க்கிற சகல காரியத்தை அருளி செய்து விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ வைக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவு காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.